Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வெங்காய போண்டா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காய போண்டா செய்யறதுக்காக 2 வெங்காயம் சின்ன சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கங்க. ரொம்ப மெலிசா ஸ்லைஸ் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இது கூட இப்போ நான் காரத்துக்கு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே தண்ணி ஃபஸ்ட்டு போதும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தண்ணி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி போண்டா ஷேப்புக்கு ரவுண்டாக நான் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஆயில் நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்ச இந்த வெங்காய போண்டாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த போண்டா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு ஹீட் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு சைடு நம்மளுக்கு கலர் வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. எதுவும் நம்ம வெளியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள், கலர் மாதிரி. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சான்னு செக் பண்ணி விட்டு திருப்பி விட்டு பாருங்கள். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஆயில் வடிகட்டிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய போண்டா. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் இது மாதிரி போண்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா இதை எடுத்துகிட்டு காரம் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போ இதையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்ம செஞ்ச சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு டக்குன்னு செய்யக்கூடியது. மழை காலத்துக்கு இது மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு இது கூட ஒரு ஹாட்டான காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்டா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்ology சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.